ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற லொக்கேஷன் முட்டம். இங்கே இருக்கக்கூடிய டாப் கவரேஜ், இங்கே உள்ள பீச், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ், அதுக்கிட்ட இருக்கக்கூடிய மியூசியம், அதை தான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய இந்த புல்லட் ஃப்ரெண்ட்ஸ் முட்டத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டுட்டு இந்த 3 லொக்கேஷன்ஸுக்கும் நம்ம போகிறோம். புல்லட் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறத நம்ம இப்போ கேட்கலாம். இப்போ கைஸ் நம்ம முட்டத்தில் இருக்கோம், அண்ணனை மீட் பண்ணோம். மக்கள் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. முட்டை வந்து ரொம்ப நேட்டிவான பிளேஸ். நம்ம TN74க்கு கன்னியாகுமரியை தான் ரொம்ப நல்ல ஒரு பிளேஸ். நம்ம ஊர் எல்லாமே பொல்யூஷன் போட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க இடத்த. ஆமா, பிளாஸ்டிக் அவாய்ட் பிளாஸ்டிக், சேவ் முட்டம், டோன்ட் பிளாஸ்டிக். இது வந்து இந்த ரூட்டுக்கு வரக்கூடிய பஸ் தான். யார் வேணாலும் பஸ். ஆமா, 14D பஸ். டிக்கெட் 10-15 ரூபா தான். கைஸ், நம்ம இப்போ பீச்சுக்குள்ளே போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் சின்ன சின்ன புல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டோம்னா பீச் வந்துடும். பீச் வியூவையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். பீச் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அங்கங்கே பெரிய பெரிய ராக் இருக்குது. அதுக்கு இடையில தண்ணி வரும்போது அது நம்ம அதை பார்க்குற வியூவும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பீச்சை பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து நேராக லைட் ஹவுஸுக்கும் மியூசியத்துக்கும் போகிறோம். இந்த வியூவை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம இப்போ பீச்சில் இருந்து லைட் ஹவுஸ் போகிறோம். லைட் ஹவுஸ் வந்து பீச்சுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இங்கே வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் உண்டு. அதையும் எடுத்துட்டு நம்ம உள்ளே போகிறோம். நீங்கள் ஒரு 3:30 மாதிரி வந்தீங்கன்னா வெயிலும் அதிகமாக இருக்காது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இங்கே நிறைய கார்டன் இருக்குது, நிறைய செடியெல்லாம் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே பச்சை பசன்னு ரொம்ப க்ளீனாக இருக்குது. எங்கேயுமே ஒரு பிளாஸ்டிக் சாதனமோ பாட்டில் அந்த மாதிரி எந்த வேஸ்ட்டுமே அவங்க போடல. ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க. இங்கேருந்து நம்ம இனி இந்த ஸ்டேர் கேஸ் ஏறி நம்ம லைட் ஹவுஸ்க்குள்ளே போகலாம். இந்த கார்டனோடு இருக்கக்கூடிய இந்த ஸ்டேர் கேஸ் வியூ நல்லா இருக்கும். இதுக்கு மேலே ஏறி உள்ளே போகிறோம். இதுக்கு மேலே இன்னும் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் மேலே ஏறுறதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டேர் கேஸ் மேலே ஏறிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. இங்கே வந்து ஒரு விண்டோ வர வச்சுருக்காங்க அந்த சன்லைட் வர்றதுக்காக வேண்டி. இந்த ஸ்டேர் கேஸ் மாதிரி இன்னொரு செட்டு ஸ்டேர் கேஸும் மேலே போய் நம்ம ஏற வேண்டியது இருக்குது. அதுவும் ஒரு ஆள் தான் அதில் நடக்க முடியும். ரொம்ப நீட்டாக பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நல்ல பெயிண்ட் ஸ்மெல்லும் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு மேலே ஏறி நம்ம இப்போ வெளியே வந்துடலாம். இந்த ஸ்டேர் கேஸ் மேலே ஏறி நம்ம வெளியே வந்தோன்னே அந்த காற்று அடிக்கிறது ரொம்ப சில்லுன்னு இருக்குது, ஸ்பீடாகவும் இருக்குது. இங்கேருந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த பீச்சோட வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீனரியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரோடு, அதுக்கப்புறம் பீச். பார்க்குறதுக்கு இந்த வியூ கூட ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காற்றோட ஸ்பீடு கேட்டிங்களா எவ்வளோ தூரம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா சில்லுன்னு இருக்கும் இந்த பிளேஸ். இங்கேருந்து நான் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் போர்ஷனை காணிக்கேன். இதுக்குள்ளே தான் லைட் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ கவர் பண்ணி வச்சுருக்காங்க அதை. இதுதான் நம்மளோட ஃபுல் லைட் ஹவுஸ் வியூ. அதில் இருந்து பீச்சை பார்க்கும்போது கீழே இருக்கிற லைட் ஹவுஸோட கார்டனும் சேர்ந்து தெரியும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இந்த லைட் ஹவுஸ் வெளியே வந்து நிற்கக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப நேரோவாக இருக்கும். நின்று பார்க்கக்கூடிய வியூ தான் அங்கே ஸ்பெஷலாக இருக்கும், நல்லா இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எப்போவும் நல்ல சில்லுன்னு காற்று ஸ்பீடாக அடிச்சிட்ருக்கும். அந்த வியூவையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கி மியூசியத்துக்கு போயிடலாம். நம்ம இப்போ கீழே இறங்கி மியூசியத்துக்கு போயிட்டுருக்கோம். மியூசியம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம போட் இல்லைன்னா ஷிப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இதில் வச்சுருக்காங்க. இது கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும். அப்போ தான் நமக்கு தெரியும் என்னென்ன டிவைசஸ் அந்த போட்லேயோ இல்லாட்டி அந்த ஷிப்லேயோ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மியூசியம் உள்ளாடி என்ட்ரு பண்ண உடனே ஃபஸ்ட்டு இந்த லைட் ஹவுஸோட ஒரு லே அவுட் டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா 4 செக்ஷனாக பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம ஏறினோன்னா ஹால் இருக்குது. இந்த ஹாலில் இந்த லே அவுட் வச்சுருக்காங்க, லைட் ஹவுஸோட லே அவுட். அப்புறம் வஉசி அவங்களோட ஸ்டாச்சுவும் வச்சுருக்காங்க. இது முடிச்சுட்டு உள்ளே போனால் ஃபுல்லுமே வந்து ஷிப் செக்ஷன் தான். என்னென்ன கேட்டகரி ஆஃப் ஷிப் இருக்குது, அப்புறம் இந்த வார் டைமில் யூஸ் பண்ண ஷிப்பு, அதுக்கு என்னென்ன டிவைசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இந்த லைட் ஹவுஸ் மேலே வைக்கக்கூடிய லைட்டு, இது எல்லாமே இங்கே உள்ளே வச்சுருக்காங்க. நம்ம ஒன்றா பார்த்துட்டு போகலாம்.
மியூசியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ளோர் எல்லாம் நல்ல அழகான டைல்ஸ் போட்டு கிளாஸியாக இருக்குது. மேலே லைட் செட்டிங்ஸும் வச்சுருக்காங்க. நம்ம அதில் இந்த டிஸ்பிளேயில் வச்சுருக்கக்கூடிய இந்த மாடல் ஷிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கும். நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உள்ளே கொஞ்ச நேரம் நிற்க தோணும். அடுத்தது போகிறது வந்து அதில் யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ். இது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபாக் பெல். அதாவது மேகமூட்டமாக இருக்கும்போது அவங்களுக்கு லைட்டு கரெக்டாக பாஸ் பண்ண முடியாத டைமில் இந்த ஃபாக் பெல் யூஸ் பண்ணுவாங்க. இது சவுண்டு நமக்கு ரொம்ப தூரத்தில் வரைக்கும் இது எக்கோ அடிக்கும். இதுதான் லைட் ஹவுஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லைட் டிஸ்பிளே. அந்த மாடல் இங்கே வச்சுருக்காங்க. இதையும் இதில் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அந்த ஃப்ளோரிங் எல்லாமே நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. நமக்கு கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இம்பேக்டே இதில் இருக்காது. ஏன்னா ஃபுல்லுமே க்ளோஸ் ஆகிருக்கும். வெளியே வந்தால் தான் நம்ம ஆக்சுவலாக ஒரு பீச்சில் இருக்கோங்கிற ஒரு தாட்டே நமக்கு வரும். அந்த அளவுக்கு பிளான்டாக ஒரு சவுண்ட் இல்லாமல் க்ளீனாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம வியூ பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வெளியே வரலாம். வெளியே வந்தாலே நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த கார்டன் எல்லாமே ஃப்ரண்டில் தான் இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதையும் பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துடலாம்.